தினமலர் மற்றும் சத்யா இணைந்து வழங்கும் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போ ஆகஸ்ட் 1 முதல் 4 வரை YMCA மைதானம், நந்தனம், சென்னை. அனைவரும் வருக. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. சங்கட் ஓகே. இது அடுத்து ஒரு சரத்குமார் சார். சரத்குமார் சார் வந்து சங்கர் டேட்டு கேட்டால் கொடுக்கல. பவித்ரன் சூரியன் ஹிட்டு, அடுத்து ஐ லவ் இந்தியா போகிறாங்க. ஜென்டில்மேனுக்கு ஃபஸ்ட்டு சரத்குமார் தான் பண்ணது. அவர் வந்து யோசிச்சிருக்கலாம். அவருக்கு என்னன்னா பவித்ரன் அவர்கிட்ட இருந்து சுமூகம் வரல, குஞ்சு மோன் பவுசனுக்கு எதிராக இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதான் நெரிச்சப்போ அப்போ ஆனால் சூரியன் மூலியமாக தான் நம்மளுக்கு பெரிய பெரிய புகழ் அடைஞ்சிருக்கு. இப்போதைக்கு நம்மளுக்கு பவித்ரன் தான் முக்கியம். அவங்களுக்கு கேட்டல கேள்வி, அப்போதைக்கு வெற்றி அடைஞ்ச இயக்குனர் தான் முக்கியம். புதுசாக வராது, ஓகே புதுசாக கொடுக்கலாம், ஆனால் பவித்ரனுக்கு ஆப்போசிட்டாக இறக்குறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் அவர் புரிஞ்சிருக்கும். அதனால கொடுக்கல. அதான் உண்மை தானே. உங்கள்கிட்ட எப்படி காசு கொடுத்தாரு? இல்லை சார், எனக்கு வந்து சரத் சார் வந்து வில்லனாக நடிக்கும்போது தெரியும். அவர் முதல் படம் ஒன்று கன்சியூம்டான படம் ப்ரொடியூஸ் பண்ணார். அப்போயே எனக்கு சாரை தெரியும். அவர் ப்ரொடியூசருக்கும் நடிகராக அந்த படத்தில் நடித்தார். அப்போ எனக்கு அவர் தெரியும். நான் வந்து அந்த படம் கன்சியூம்டான படம் டைரக்ட் பண்ண கலைவாணன் கண்ணதாசன் டைரக்டர், அதுக்கு இவர் தான் ப்ரொடியூசர். அவர்கிட்ட நான் வந்து சான்ஸ் கேட்டு போயிருக்கேன் கலைவாணன் கண்ணதாசன். அப்போ இவர் தான் ஆஃபீஸில் இருந்தார். அந்த அப்போவே தெரியும் எனக்கு. அதுக்கப்புறம் நான் அவங்க சார் கூட தொடர்பு இல்லை. நான் இதே தாமரை ஒர்க் பண்ண போயிட்டேன். இதே தாமரில் கார்த்திக் சார் டேட்ஸ் வாங்குறதுக்காக இவர் வருவார் செட்டுக்கு. சரத் சார் வந்து இவர் ப்ரொடியூசர் இல்லையா, அந்த இதே தாமரை செட்டுக்கு வந்து காத்திருப்பார். அப்போ நான் தான் சாருக்கு காஃபி கொடுப்பேன், வெயிட் பண்ணுங்கள் சார், கார்த்திக் சார்கிட்ட போய் சொல்லுவேன். இப்படி எனக்கு ஒரு ப்ரொடியூசர் வந்து நம்ம செட்டில் நிற்கிறாரேன்னு ஒரு மனம் இறங்கி நான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் நான் சாரை பார்க்கவே இல்லை. இது வசந்தகல பறவையில் வில்லன் அங்கே வந்து இறங்குறப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு என்னை பார்த்து. நான் தான் அதுக்கு காஸ்டியூம்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருக்கேன் சார் அப்படின்ட்டு. உங்கள் பேர் வெங்கடேஷ் தானே அப்படின்னாரு. அப்போ பரவாயில்ல, பேர் ஞாபகம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து அப்படியே அதுக்கப்புறம் அந்த படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணோம். அப்புறம் சூரியன் ஒர்க் பண்ணோம். ஒரு பழக்கம் ஏற்பட்டது நடிகரோட அவர். ஆனால் வந்து எனக்கு என் முதல் படத்துக்கு அவர் ஹீரோனோ அவருக்கு கதை சொல்லணும்னா என் மைண்டில் சுத்தமாக என்ன கிடையாது. நான் என்னுடைய முதல் படங்கிறது 4 பசங்களை வச்சு, புது பசங்களை வச்சு ஒரு லைவான கதை தான் நான் ஸ்கிரிப்டாக எழுதிட்டு இருக்கிறேன். அதனால் எனக்கு ஹீரோ வச்சு படம் பண்ணுறது எண்ணமே எனக்கு கிடையாது. இப்போது அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஜென்டில்மேன் படம் ஸ்டார்ட் பண்ணும்போது சரத் சார் தான் கதை சொல்லி ஓகே பண்ணி ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துட்டோம். ஃபோட்டோ ஷூட் எடுத்து டிசைனிங் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. ஜென்டில்மேன் டிசைனிங் ஒர்க்கு சரத் சார் ஸ்டில்லை வச்சு டிசைனிங் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு அப்போ வரைக்கும் தெரியாது சார். எனக்கு வந்து குஞ்சுமோன் சாருக்கும் பவித்ரன் சாருக்கும் பிரச்சனைங்கிறது எனக்கு தெரியாது. நான் ஒரு சங்கருக்கு படம் கிடச்சிது, நம்ம சங்கர்கிட்ட ஒர்க் பண்ணுறோம், நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்போது ஒரு நாள் வந்து குஞ்சுமோன் சார் கூப்பிட்டு விட்டு இந்த மாதிரி இந்த படத்தில் சரத்குமார் கிடையாது, ஹீரோ மாற்றணும், இமீடியட்டாக முடிவெடுங்கன்னு தான். எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல. என்ன சார் எதுக்கு சார்? இல்லை நமக்கு டேட்டு கொடுத்த டேட்டை மாற்றுறாரு, நமக்கு செட் ஆக மாட்டாருன்னா. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இவர் எங்களுக்கு ஒரு டேட் கொடுத்துருக்காரு இல்லையா, அதே டேட்டில் அவர் பவித்ரன் சார் வந்து ஐ லவ் இந்தியா ஆரம்பிக்கிறேன்னு டேட்டு கேட்டிருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ப்ரிஃபரன்ஸ் வந்து சூரியன் ஹிட்டு கொடுத்தாலும் அவருக்கு இவர் கொடுத்துட்டு உங்களுக்கு அடுத்த மாதம் தரேன்னு சொல்லிட்டாரு. யார்கிட்ட? குஞ்சுமோன் சார். அதில் குஞ்சுமோன் சார் டென்ஷன் ஆகிட்டு ஹீரோ மாற்ற போகிறோன்ட்டார். அதுக்கப்புறம் போச்சு சார், ஒரு பெரிய லிஸ்ட்டே போச்சு. கார்த்திக் சார், டாக்டர் ராஜசேகர், அப்படி இப்படி ஒரு லிஸ்ட்டே போச்சு. யார் அந்த கேரக்டருக்கு செட்டாக உட்காரவே மாட்டேங்கிறாங்க, டேட் இல்லை. இப்போ என்ன பண்ணேன்னு தெரியாது. ஒரு கடத்தில் இருக்கும்போது தான் கமலுக்கு மூச்சோ கமல் சாருக்கு கமல் சாருக்கு வந்து கதை சரத் சார்ட்ட போகிறதுக்கு முன்னாடி கமல் சார்ட்ட போச்சு. அவர் வந்து அந்த ஐயர் அதெல்லாம் வர்றதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்ட்டார். அதுக்கப்புறம் தான் சரத்குமார் சார் வந்தார். சரத்குமார் சார் இல்லைன்னதுக்கப்புறம் நம்ம வேறு யார்கிட்ட கார்த்திகில் ஆரம்பித்து டாக்டர் ராஜசேகர் அப்படி இப்படின்னு அப்போ இருந்த ஹீரோஸ் எல்லாத்தையும் கதை போயிட்டு வந்துச்சு. எக்ஸப்ட் விஜயகாந்த் சார் கதை போயிட்டு வந்துடுச்சு. போயிட்டு வந்தோடனே டேட்டு கிடைக்காது, இல்லை டேட் கிடைச்சா வேறு கண்டிஷனில் ஒத்து வராது. என்ன பண்ணேங்கும்போது தான் அர்ஜுன் சார் மைண்டில் வந்து அவர் அந்த படத்துக்கு ஹீரோ வந்தார். அப்போது வந்து என்னென்னா எல்லாருக்குமே, அதாவது படத்தில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே, இன்க்ளூடிங் குஞ்சுமோன் சார் ஆகட்டும், சங்கர் சார் ஆகட்டும், எல்லா டீமுக்குமே வந்து ஸ்கிரிப்ட் மேலே ஒரு அலாதி நம்பிக்கை இருந்தது. இந்த படம் ஷுயர் ஹிட் அப்படிங்கிறது எல்லார் மைண்ட்லேயும் ஃபிக்ஸ் ஆகிருந்துச்சு. அந்தளவுக்கு அந்த கதை வந்து அப்படி நல்ல ஃபார்ம் ஆகிருந்துச்சு. அதனால் வந்து
அர்ஜுன் சார் உள்ளே வந்தோன்னே இமீடியட்டாக போய் ஷூட்டிங் போய் படமும் பெரிய ஹிட் ஆகிடுச்சு. ஓகே ஓகே. அப்போ உங்களுக்கு சரத்குமார் கிடைச்ச சார் வந்து பெரிய விஷயம் இல்லை, பழக்கம் இருக்கிறனால மகாபர்வ ஹிட்டு. ஓகே. இப்போ சரத்குமார் சார் என்ன ஃபீல் பண்ணார்? இல்லை சார், மகாபிரபு ஹிட்டான உடனே அவர் வந்து அடுத்த படம் நான் சரசார் வச்சு தான் பண்ணுறதா இருந்துச்சு. அது ஒரு ப்ரொடியூசர்கிட்ட நான் வந்து கமிட் ஆகி எல்லாம் பண்ணிட்டேன், டிஸ்கஷனும் ஆரம்பிச்சிட்டேன் சார். அப்போது நான் அந்த கதைக்கு வச்சுருந்த டைட்டில் வந்து அண்ணன். அண்ணன் வச்சுட்டு அதை அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. ஆனால் டிஸ்கஸ் நடத்துக்கும் திடீர்னு ப்ரொடியூசரை கூப்பிட்டு, தம்பி இப்போ தான் மகாபிரபு படம் ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் ஓரியண்டாக படம் பண்ணீங்க, இப்போ அது வேண்டாம், சரஸ்தருக்கு நல்ல வில்லேஜ் இமேஜ் இருக்குது, ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்பில் ஒரு வில்லேஜ் கதை பண்ணுங்க அப்படின்னாரு. இப்போல்லாம் ஓகே சொல்லியிருப்பேன் சார். அப்போ எனக்கு வந்து வில்லேஜ் பட்ட நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது, என் மைண்டுக்குள்ளே ஒரு நான் ஃபிக்ஸ் ஆகியிருந்தேன். அப்போ நான் சொன்னேன், இல்லை சார் என்னால் வந்து நாட்டாமல் அந்த மாதிரிலாம் என்னால் கதை ஹேண்டில் பண்ண முடியாது, எனக்கு இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் தான் எனக்கு ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் பண்ணல. நான் பண்ணாமல் வந்துட்டோன்னு பார்த்தா அங்கே சரத் சார் வந்து அந்த டேட்டில் அந்த ப்ரொடியூசர் வேற ஒரு டைரக்டரை போட்டு அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார். இப்போ நான் படம் இல்லாமல் உட்காந்துட்டேன், என்ன பண்ணேன்னு தெரியல. அப்போ தான் எனக்கு வந்து பவித்ரா சார் கூப்பிடுறாரு. போனால் என்ன அடுத்த என்ன படம் பண்ணுறேன் அப்படின்னா, இல்லை சார் இந்த மாதிரி இந்த நடத்த இன்ஸ்டியூட்டை சொன்னேன், நம்ம கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணுறியான்னாரு. ஒரு ஒர்க் பண்ண டைரக்டர் ப்ரொடியூஸ் பண்ணி நாம் டைரக்ட் பண்ணுறாருந்தா அது எவ்வளோ பெரிய விஷயம். உடனே சார் என்ன சார் இது உங்கள் படம்ல ஓகே பண்ணுறேன் சார் அப்படின்னு. சரி விஜய் தெரியுமில்ல, அவருக்கு போய் கதை கேட்குறாரு, விஜய் சார்கிட்ட பேசிட்டேன், போய் கதை சொல்லிட்டு வான்னாரு. அப்போ தான் விஜய் சார்கிட்ட ஃபஸ்ட்டு போயிட்டு கதை சொல்கிறதுக்காக நான் போகிறேன். போனால் விஜய் சார் தான் இப்போ கதை கேட்பார், உங்களுக்கே தெரியும் இல்லையா. எஸ்ஏ சார்கிட்ட கதை சொல்லி முடிச்சோன்னா, தம்பி என்ன லவ் ஸ்டோரி சொல்கிறீங்க அப்படின்னா, லவ் ஸ்டோரி தான் சொன்னேன். என்ன அப்படின்னாரு, தம்பி வந்து உங்களை மகாபிரபு படம் பார்த்துட்டு உங்களோட படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார், அதுக்காக தான் நான் வந்து பவித்ரன்ட்ட கேட்டேன், வா இஷ்டாமே தம்பி ஒரு கதை பண்ணலான்னா, அப்போ பவித்ரன் சார் நீ அனுப்பி விட்ருக்காரு, நீனு தம்பி லவ் ஸ்டோரியாக சொல்கிறீங்க என்னாரு. நான் சொன்னேன், சார் நான் விஜய் சார்னா லவ் ஸ்டோரி வச்சுருந்த லவ் ஸ்டோரி இது தான் சொன்னேன், என்கிட்ட இப்போ ஆக்ஷன் கதை இல்லை சார் விஜய் சாருக்கு, எனக்கு ஒரு குறைஞ்சது ஒரு மாதமாக டைம் வேணும், நான் வந்து பண்ணிட்டு வரேன். அப்படியா சரி ஓகே, டேட் இருக்குது இமீடியட்டாக பண்ணணுன்னு இருக்கும், நீங்கள் ஒரு மாதம் ஆகுன்றீங்களே. ராம சார்கிட்ட கதை கிடையாது, நான் உட்காந்து ஒரு மாதம் ஒர்க் பண்ணால் தான் சொல்கிற அளவுக்கு ஒரு கதை ரெடி பண்ணிட்டு வருவேன், அவர் ஏஜுக்கு தக்கன அவர் உருவ தக்கன பண்ணும் சார். எனக்கு என் அசிஸ்டண்ட் ஒருத்தன் கதை சொன்னான், அந்த கதையை நீங்கள் கேட்குறீங்களான்னாரு. சரி கேட்குறேன் சார்னா, அந்த கதை தான் செல்வா. அந்த கதையை சொன்னவர் தான் டைரக்டர் மஜித், உங்களுக்கு தெரியும் இல்லையா. அந்த கதையை தான் அப்புறமா வாங்கி அதை தான் நான் அந்த படமாக பண்ணேன். விஜய் சாரோட முதல்ல இணைஞ்சிருது அந்த செல்வா படத்தில். அதுக்கப்புறம் நிலாபைவா பண்ணேன், அதுதான் நான் முதல்ல சொல்ல போன லவ் ஸ்டோரி. அது அதுக்கப்புறம் விஜய் சாருக்கு சொல்லி அது விஜய் சாரே ப்ரொடியூஸ் பண்ணார், விஜய் கம்பெனிஸ்னு பேரில். அப்புறம் ஃபர்ஸ்ட் காப்பி குஞ்சுமுன் சார் வாங்கிட்டார். அந்த படம் நிலாவா பண்ணி முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் பூப்பொறிக்க வருகிறோம் சிவாஜி சார் வச்சு பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 படம் கழிச்சா சார் மறுபடியும் சார் கூட சேர்ந்தேன். 2வது படம் மிஸ் ஆச்சு, ஆனால் மறுபடியும் ஒரு 7-8 படம் கழிச்சா மறுபடியும் சார் வாய்ப்பு விடக்கூடாது சினிமாவில். ஏயில் போய் சேர்ந்தேன், மறுபடியும் நான் சேர்ந்தது ஏஐ படத்தை தான் சேர்ந்தேன். அவ்வளோ அதுக்குள்ளே 7-8 படம் பண்ணிட்டேன் வெளியே. விஜய் சார் ஃபஸ்ட்டு ஆக்ஷன் படம், ஆக்ஷன் கமர்ஷியலாக ஓகே விஜய்க்கு நீ இனிமேல் ஆக்ஷன் செட் ஆகும் அப்படின்னு நிரூபித்த படம் பகவதி. ஓகே பகவதி அவங்க திடீர்னு கூப்பிட்டுருப்பாங்க, நான் அது ஒரு சின்ன விஷயம் போச்சு, டக்குன்னு ஒரு கம்பெனியில் ஒரு டைரக்டரோட போய் அதில் சரியாக வரலாம டக்குன்னு அதே கம்பெனி உங்களை வச்சு பண்ணது. அது ஆக்ஷன் கதை சொன்னீங்கல்ல, சொல்லும்போது அவங்களுக்கு ஏன்னா இன்னைக்கு மிகப்பெரிய ஆக்ஷன் நிற்கிறோம், ஆனால் அன்னைக்கு வந்து ஒரு லவ்வர் பாய் தான் அவர். நீங்கள் செல்வா பண்ணியிருந்தா கூட அதுக்கப்புறம் லவ் சொல்லி ட்ராவல் பண்ணார், நீங்களே எடுத்துறீங்களா தான் பண்ணியிருந்தீங்க. கதை கேட்கும்போது அவங்களுக்கு இது சரியாக வருமா, நமக்கு இவ்வளோ செட் ஆகுமா, ஓவர் டோஸாக இருக்குன்னு ஏதாவது யோசிச்சாங்களா? அது வந்து சார் பகவதி கதை வந்து நான் வந்து பண்ணி வச்சுட்டேன் கதையை. அது யாரை வச்சு பண்ணலாம், இப்போ ரஜினி சார் வரைக்கும் கூட அந்த கதையை ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே. அப்போ அவரை வச்சு பண்ணலாமா இவரை வச்சு பண்ணலாமான்னு என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ திடீர்னு இந்த ஷாஜகான் படம் வந்து நான் வந்து தேட்டருக்கு ஒரு படம் பார்க்க போயிருக்கேன். ஷாஜகான் படத்தோட ட்ரெய்லர் ஓடுது. அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது தேட்டரில் கிளாப்ஸை பார்க்குறேன் சார். அப்போதான் என் மைண்டில் ஃப்ளாஷ் ஆச்சு, போய் இவருக்கு மாசு ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. அது வரைக்கும் விஜய் சார் வளர்ந்து வர்ற ஹீரோவை நான் மைண்டில் நினச்சிக்கிட்டு இருந்தா, விஜய் சார் வளர்ந்துட்டாருங்கிறது அந்த ஷாஜகான் ட்ரெய்லரில் கிடைக்கிற கிளாப்ஸை பார்க்கும்போது இவருக்கு பயங்கர ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க.
தலைவன் ஆக்ஷன் ஹீரோ மாற்றிட வேண்டியதா அப்படின்னு முடிவு போட்டு இந்த கதையை எடுத்துகிட்டு விஜய் சாருடைய அப்பா சந்திரசேகர் சார்கிட்ட போயிட்டு இந்த கதையை சொல்லலான்ட்டு போய் கதையை சொல்கிறேன். அவர் ஃபுல் கதையை கேட்டோன்னா தம்பி சூப்பராக இருக்குன்ட்டார் எடுத்த உடனே. இந்த மாதிரி தான் விஜயை கொண்டு போகணும்னு நினச்சிருந்தேன். விஜய்க்கு லவ் போதும், இனி விஜய் ஆக்ஷன் கதை பிளாட்ஃபார்ம் போட்டு கூப்பிட்டு போயிடலாம்னு நினச்சேன். கரெக்டாக கதை சொல்லியிருக்கீங்க. நீங்கள் வந்து நாளைக்கு போயிட்டு விஜய் சார்ட்ட போய் கதையை சொல்லியிருக்கேன்ட்டேன். நான் விஜய் சார்ட்ட போய் கதையை சொல்லி விஜய் சார் கதை கேட்குறது உங்களுக்கு தான் தெரியுமே. அப்படியே ஃபுல்லாக அமைதியாக கேட்டார். கேட்டுட்டு அப்பாட்ட சொல்லியிருந்தேன்னாரு. சரி வந்தவுடனே விஜய் சார் வந்து சார் தம்பிக்கு பிடிச்சிருக்குன்ட்டான். ஆனால் எஸ்ஏ சார் என்ன சொன்னோன்னா அந்த கதையை போய் நான் ஜிவி சாருக்கு சொல்லணும்னு சொல்லி வச்சுருந்தார். ஜிவி சாருக்கு ஒரு படம் இருக்குது, இந்த கதையை தம்பிக்கு பிடிச்சிருந்தா ஜிவிக்கு போய் சொல்லிடலான்னு சொல்லியிருந்தார். அதனால் நம்ம விஜய் சாருக்கு சொல்லி முடித்தோடனே விஜய் சாருக்கு மறுநாள் எஸ்ஏ சாரை பார்க்கும்போது எஸ்ஏ சார் சொன்னார் விஜய் கதை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான் அப்பல அப்படின்னாரு. அப்படியா சார் தேங்க்யூ சார் அப்படின்னா எப்போ சார் ஜிவி சாரை பார்த்து சொல்லணும் நான் கேட்குறேன். இல்லை கதை பிடிச்சிக்கிட்டாப்புல, ஆனால் வந்து இப்போ இம்மிடியட்டாக வேண்டாம் தமிழன் பண்ணிட்டு பண்ணலான்னு சொல்லிட்டாப்புல. அதனால் தமிழன் ஒரு கதை ஒன்று கேட்டிருக்கோம், அதை தான் நாங்கள் வந்து ஜிவி கம்பெனிக்கு பண்ண போகிறோம், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களான்ட்டாரு. ஓகே சார் 1 வருஷம் வெயிட் பண்ணணுன்னாரு. வெயிட் பண்ணுறேன் சார் அப்படின்ட்டேன். ஸோ நான் வந்துட்டேன் 1 வருஷம் வெயிட் பண்ணலாம். நமக்கு சார் வெளியே ஏதாவது படம் கிடைச்சா நான் பண்ணலாமா சார் அப்படின்னு நான் கேட்டேன். இன்னும் எஸ்ஏ சார் நமக்குலாம் அப்பா மாதிரி இல்லையா, அதனால் அந்த உரிமையில் கேட்குறேன். உடனே எஸ்ஏ சார் சொன்னார் படம் வந்துச்சுன்னா வாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம், அது கரெக்டான இந்த படத்தை டிஸ்டர்ப் பண்ணாத கதையாக இருந்தால் நீங்கள் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட்டு நல்ல கதை நம்ம அடுத்து பெருசாக பண்ணலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன் அப்படின்னு. சரி சார்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தமிழன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, தமிழன் படம் ஷூட்டிங் ஆரம்பிக்குது. இப்போ நான் அந்த கதையோடு அப்படியே இருக்கேன். திடீர்னு ஒரு நாள் எஸ்ஏ சார்ட்டு வந்து ஃபோன் வந்து உடனே ஆஃபீஸ்க்கு வாங்கினார். போனால் தான் நீ சொன்ன அந்த பிரச்சனையை சொல்லிட்டு இந்த மாதிரி விஜய் வந்து இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு டேட் கொடுத்து இமீடியட்டாக அதை வேறு மாதிரி ஒரு ப்ராப்ளம். ஸோ நீங்கள் வந்து இந்த கதையை வந்து ரெடி ஆகிக்கோங்க, அந்த படத்துக்கு பதிலாக இந்த படத்தை நாங்கள் பண்ணலாம் முடிவு பண்ணி வச்சுருக்கோம், நாளையிலேருந்து நம்ம ஆஃபீஸில் டிஸ்கஷன் ஆரம்பிங்கன்ட்டார். ஸோ எஸ்ஏ சாருடைய ஆஃபீஸில் டிஸ்கஷன் ஆரம்பித்தேன். அது டிஸ்கஷன் 6 மாதம் போச்சு. ஆனால் அந்த 6 மாதம் எனக்கு டிஸ்கஷன் வந்து எனக்கு தான் பலம் ஸ்கிரிப்டில் அப்படி ஒவ்வொரு இடமா செதுக்கிட்டு இருந்தேன். ஆனால் விஜய் சார் அப்பப்போ என்னை கூப்பிடுவார், கதையை மறுபடியும் சொல்லுங்கன்னா அப்படின்னு. அவருக்கு டவுட் இருந்தது சார், இந்த கதை ஒருவேளை நம்மளை வந்து ஓவராக இருக்குன்னு சொல்லிடுவாங்களோன்னு பயம் வந்துகிட்டே இருந்தது. ஆனால் நான் ஒவ்வொரு ட்ரிப்பும் கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டே இருக்கேன். அப்போ அவர் என்ன சொன்னார், ஆனால் இது வந்து கொஞ்சம் நிறைய பஞ்சு டைலாக் இருக்குது, நிறைய இதெல்லாம் இருக்குது, பெரிய ஹீரோக்கான அதான் அவர் சொல்ல வர்றதுன்னா ரஜினி சாருக்கு ஏற்ற கதை அப்படி தான் சொல்ல வரேன், அதை பேரை சொல்லாமல் நமக்கு தாங்குமா அப்படிங்கிற மாதிரி என்ன கேட்குறாரு. நான் சொன்னேன் சார் இது வந்து 100% தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இது எடுத்து கொடுக்குறேன், ஒரு தீசிஸ் எடுத்து கொடுக்குறேன் அவர்கிட்ட. சார் நல்லா கவனித்து பாருங்கள் சார், ஆக்ஷன் ஹீரோக்கள்லாம் ஒரே நாளில் உருவாக்க மாட்டாங்க. ஆக்ஷன் ஹீரோக்கள் வந்து படிப்படியாக உருவாங்க. ரஜினி சார் கிராஃப் எடுத்து பாடுங்க. நான் போட்ட சவால்னு ஒரு படம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார் அப்படின்னு. அப்படி பார்த்தாரு. நான் போட்ட சவால், தனிக்காட்டு ராஜா, குப்பத்து ராஜா, பில்லா, இந்த மாதிரி ரஜினி சார் கிராஃப் கொஞ்சம் கொஞ்சமாக வருது சார். அப்படி வரும்போது தான் டக்குன்னு முரட்டுக்காலம் வந்து தூக்குது, அவரை மாஸ் ஹீரோ ஆக்குது. ஸோ நீங்கள் வந்து கமர்ஷியல் ஹீரோ மாறணும்னா சார் இந்த படம் வந்து உங்களுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட், நீங்கள் பெரிய மாஸ் அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த படம் உங்களை கமர்ஷியல் ஹீரோவை மாற்றுறதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் 100% அமைச்சு கொடுக்குறோம் சார். படம் தப்பே பண்ணாது சார் இதில் அப்படின்னு இந்த படத்தில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் சொல்கிறேன். இந்த விஷயம் இருக்குது, அந்த விஷயம் இருக்குது. ஸோ ஹியூமர் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது உங்கள் ஃபேன்ஸுக்கு நல்ல ட்ரீட்டாக இருக்கும் சார். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆக்ஷன் படம் தான் சார் பண்ணுவீங்க, அது மட்டும் உறுதி சார் அப்படின்னு. அப்படியா சரி ஓகே, ரொம்ப ஓவராக இருக்காதுல்ல, ஓவராலாக இருக்காது. அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டார். ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அப்பப்போ சில விஷயங்களை கொடுத்து டவுட் கேட்பார், நான் கிளியர் பண்ணி இந்த இடத்துல தேட்டரில் கைத்துட்டுவாங்க சார், இந்த வசந்த் தேட்டரில் இப்படி சொல்லி அவரை. அப்புறம் படம் ரிலீஸ் ஆனோன்னா அவரை நைட்டு ஃபோன் பண்ணிட்டார். போட்டு கமலா தேட்டரில் எங்கே இருக்கீங்க, நான் கமலா தேட்டரில் படம் பார்த்து வெளியே வரேன், என்ன கமலா தேட்டரில் படம் பார்த்து வெளியே வரேன்னு, நாளைக்கு மீட் பண்ணுவோமான்னாரு. சரி மறுநாள் போனேன். போகும்போது தான் என்கிட்ட சொல்கிறார், எப்படிண்ணா நீங்கள் வந்து கரெக்டாக கெஸ் பண்ணீங்க இந்த இடத்துலாம் கை தட்டுவாங்க அப்படின்னு. சார் அந்த படத்தை நான் ஒரு ரசிகனாக பண்ணிகிட்டு இருந்தேன் சார், அதனால் எனக்கு தெரியும் இந்த இடத்துல கை தட்டுவாங்கன்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையிலேயே சொன்னார் சார். இம்மிடியேட்டாக ஒரு கதை சொல்லுங்கள், நம்ம அடுத்த நான் கவிதை லேக் பண்ண போகிறேன், கதை சொல்லுங்கன்னு. ஆனால் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன, அப்போ நான் ரெடிமேடாக கதை பண்ணி வைக்கல. ஸோ நான் கதை என்கிட்ட இல்லை சார், எனக்கு டைம் வேணும் சார். இந்த அப்போ சொன்ன மாதிரியே செல்வால சொன்ன மாதிரியே சரி ஒரு பேஸ் லைனாக சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் வந்து பகவதியை தாண்டி இருக்கணும், ஒரு பேஸ் லைனு அது எந்த மாதிரினா யோசிச்சுட்டு இருக்கக்குள்ளே டைம் போயிட்டே இருக்குது. அப்போ தான் விஜய் சார் வந்து நான் வந்து ஒரு டேரக்டரை கதை கேட்டிருக்கேன் அப்படின்னு திருமலை டேரக்டர் தான் திருமலை படம் ரமநாட்டை கேட்டிருக்கேன்னு சொல்லி அந்த படத்தை நான் பண்ண போகிறேன்,
நீங்கள் ரெடி ஆகிட்டு வந்து சொல்லுங்கன்னாரு. அதுக்கப்புறம் நான் வந்து அதுக்குள்ளே எனக்கு அடுத்தடுத்த படங்கள் தம்மு குத்துன்னு இங்கே சிம்பு கூட படம் கிடைச்ச உடனே நான் அந்த படங்களில் போயிட்டேன். அதுக்கப்புறம் மதுரை படம் நடக்கும்போதும் மறுபடியும் நீ கூப்பிட்டு இந்த மாதிரி மதுரைன்னு ஒரு படம் பண்ண போகிறேன், அந்த படத்தை நீங்கள் டைரக்ட் பண்ணி கொடுங்கன்னாரு. கரெக்டாக அப்போ நான் கமிட் ஆகிருந்தேன். ஸோ நான் சார் இன்னொரு படம் கமிட்டாக இருக்கேன் சார், அது வந்து நான் ஷூட்டிங் போக போகிறேன், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, தள்ளி வச்சுட்டு வர முடியுமான்னு கேட்டார். இல்லை சார் இங்கே எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு. அதையும் மிஸ் பண்ணேன் சார். அதுக்கப்புறம் நல்லா பண்ணவே முடியல. நீங்கள் சொன்னது தான் ஒன்று, ஒரு தடவை அமையும் போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். சினிமாவில் மட்டும் திரும்ப அமையாது. ஏன்னா சார் அவங்களுக்கு அப்போதைக்கு விஎஸ்ஆருக்கு வருஷத்துக்கு 3 படம் பண்ணணும். ஒரு படத்துக்கு 3 மாதம் கழிச்சிட்டு நம்ம 90 நாள் கொடுப்பாரு. அவங்க வந்து நம்ம கதை வெயிட் பண்ணிக்கிறக்க அப்படின்னா அவங்களுக்கு டேட் வேஸ்ட் ஆயிரும். கரெக்ட். அவங்களுக்கு ஒரு படம் முடிஞ்சு 10 நாள் அதுக்கு அடுத்து இந்த ஷூட்டிங் போயிட்டே இருக்கணும். அதான் நடந்துக்குச்சு. நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 3 படம் 4 படம் விஜய் பண்ணிக்கிட்டது நான் பண்ணும்போது. ஆமாம் சார், அதுதான். நான் தம் படம் முடித்த உடனே தம் படத்தை முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு நான் கதை தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். அப்போது விஜய் சாரை பார்க்க போகலான்னு ஃபோன் பண்ணி, அப்போ விஜய் சார் நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும்ல, ஒரு ஃபோன் பண்ணால் வாங்கண்ணான்றவார். உடனே நான் விஜய் சாருக்கு ஃபோன் பண்ணேன், வாங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்ட்டார். அப்போ நீலாங்கரில் சார் வீடு இருந்துச்சு. நான் சார் வீட்டுக்கு போன உடனே என்கிட்ட வந்து சொல்லுங்கள் என்னென்னா, இல்லை சும்மா பாட்டு வந்தேன் அப்படின்னோடனே, என்ன தம் நல்லா போயிட்டுருக்கு போல சிம்புக்கு அப்படின்னா. ஆமாம். அப்போ தான் ஏன்னா சார் என்கிட்ட கேட்குறாரு, நான் கலக்குவேன் சிம்புக்கு சாங்கெல்லாம் போட்டீங்க, எனக்கெல்லாம் போடல அப்படின்றாரு. நான் சொன்னேன், சார் உங்களுக்கு 5 டேலாக்கே நீங்கள் அப்படி சொல்லிட்டு இருந்தீங்க, இன்ட்ரோடக்ஷன் சாங்லாம் வச்சா நீங்கள் திட்டி தீர்த்துருப்பீங்க, இப்போ உங்களுக்கு இன்ட்ரோட சாங் வச்சு பண்ணலாம் சார் அப்படின்னு. இப்போ ஒரு படம் இன்ட்ரோட சாங்கோட பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்படியா சார் அப்படின்னா, என்ன படம் சார்னு அப்படி காமிச்சார். பின்னாடி அருவாள் வச்சு திருப்பாச்சு. அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறாரு, பேரரசும் டைரக்டரை கதை சொன்னார் சார், ஒரு 2 பகவதி அப்படின்னாரு என்கிட்ட. அப்படியா சார் அப்படின்னா. ஆமாம், செம்மையாக வந்து அதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் சாங்லாம் வச்சுருக்குது, எனக்கு இன்ட்ரோடக்ஷன் சாங்லாம் இருக்குது அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்னு. சரி ஒரு நாள் செட்டுக்கு வாங்க அப்படின்னாரு. சரி சார் வரேன் அப்படின்னு. எனக்கு என்னென்னா 2 பகவதி சொல்லியிருக்காருல, அதனால் அந்த ஷூட்டிங் போகணும், அந்த டைரக்டரை பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு விஜய் சார் ஃபோன் பண்ணேன். இங்கே சாரதா ஸ்டுடியோவில் ஷூட்டிங்கு வாங்க அப்படின்னு, இந்த பிரசாத்துக்கு ஆப்போசிட்டில் அப்போ கிடையாது ஸ்டுடியோ, செட்டு போட்டிருந்தேங்க. நான் உள்ளே போனோடனே விஜய் சார் அசிஸ்டன்ஸ் வந்து சார் அந்த மேக்கப்பில் வர சொன்னாங்க. நான் உள்ளே போனால் முகம் ஃபுல்லாக மஞ்சள் தடவி சென்டரில் குங்குமம் வச்சு டெரராக உட்காந்துருக்காரு. நான் பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் எனக்கு தூக்கி வாய் போட்டுருச்சு. அந்த கெட்டப்பில் அவர் பார்க்கல இல்லை. சார் என்ன சார் அது இந்த படத்தில் ஒரு ஃபைட்டில் அப்படி தான் வர்றேன் அப்படின்னாரு. சார் சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு. சார் அந்த டேரக்டரை கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் சார் அப்படின்னு. எங்கே கொண்டு போய் டேரக்டர் காமிங்க அப்படின்னு. அப்போ தான் வெளியே வந்தேன். நீங்கள் வந்து ஒரு ஃபைட் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ நீங்கள் வந்து ஒரு பில்லரில் சாஞ்சி நின்றுட்டு இருந்தீங்க. கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணா சார் டேரக்டர் பகவதி டேரக்டர்னு. சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, படம் பார்த்தேன் சார், நல்லா இருக்கு, நீங்கள் என்கிட்ட பேச. நான் சார் என்ன சார் கெட்டப் சூப்பராக போட்டிருக்கீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கூட எனக்கு தெரில சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போய் விஜய் சார்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அப்போ சொன்னார், படம் ரிலீஸ் ஆனோன்னா தேட்டரில் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறீங்கன்னாரு. அதே மாதிரி கமலாத்தில் தான் படம் பார்த்தேன். ரிலீஸ் பண்ணிட்டு ஃபோன் பண்ணி, சார் சும்மா இருக்குது சார் படம், சிஸ்டர் சென்டிமெண்ட் பயங்கரமாக இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிட்டு அந்த படத்தை சொன்னேன். அதுக்கப்புறம் தான் சார் பகவதி அங்கேருந்து அவருடைய கிராஃப் தூக்கிட்டு வந்து கில்லியில் எங்கேயோ உச்சத்துக்கு கொண்டு போயிடுச்சு. இப்போ பகவதி நீங்கள் ஃபஸ்ட் காப் பார்த்துட்டு பாருல, ஷூட்டிங்கில் சொல்கிறது வேறு. அவன் ஃபஸ்ட் காப் பார்த்துட்டு அப்பாவும் பையனும் பெண்ணு பார்த்துருப்பாங்க. ஆமாம். வெளியே வந்தோடனே ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்களா, இல்லை சின்ன ஐயா இருந்துச்சா? இல்லை சார், ஆக்சுவலி வந்துட்டு நடிக்கிறப்பவும் சரி, ஃபஸ்ட் காப்பி பார்க்குறவும் சரி, அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கதை இருக்க செஞ்சது. ஏன்னா இது கொஞ்சம் பயம் என்னென்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஓவராயிருமோன்னு பயம் சார். இப்போ நான் எடுக்கும்போது கூட என் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, சார் என்ன சார் கொஞ்சம் நான் எனக்கு மட்டும் என்னமோ தெரியல சார், ஒரு அசாத்திய கான்ஃபிடென்ட் இல்லைடா கரெக்டாக வரும் அவருக்கு இந்த படத்துக்கு அப்புறம் அவர் ஆக்ஷன் ஹீரோ தான், நான் எழுதி தரேன், இது சரியாகவே வரும், இந்த படம் நின்று பேசும், பல தடவை பலம் பேசும். அதுவும் இந்த போடாங்கோ சாங் இருக்குல்ல சார், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இவ்வளோ செகண்டில் கம்போஸ் பண்ண சாங் சார். அது வந்து நான் அந்த சிச்சுவேஷன் படத்தில் கிடையவே கிடையாது. சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சாங்கு வந்து இப்படி ஒரு சாங் வந்து அப்படி இருக்கணும் பேசணுன்னு, சார் சூப்பராக இந்த படத்தில் வைக்கிறேன்னு சொல்லி நான் சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி அந்த சாங் வச்சேன். அதனால் எனக்கு அந்த படம் வந்து நல்ல விஷயங்களை உள்ள கிரகிக்கணும் ஒரு இயக்குனர் எனக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு. நான் சொன்னேன் இல்லை கான்ஃபிடன்ட் தான் படம். ஆனால் ஃபஸ்ட் காப் பார்ட்டி வெளியே வந்தோடனே எஸ்ஏ சாருக்கு ஒரு கான்ஃபிடன்ட் தான் இருந்தார். விஜய் நல்லா இருக்குமா அப்படின்னு. அப்போ விஜய் சார் மட்டும் இல்லைப்பா, ரமணான்னு ஒரு படம் வருது, வில்லன்னு ஒரு படம் வருது, அதோட நம்ம படமும் வருது, இது அதோட காம்படிஷன் எப்படி கரெக்டாக இருக்குமானா ஒரு லுக்கில் ஒரு தோணுச்சு. நான் சொன்னேன், சார் ரமணாவும் ஓடும், வில்லனும் ஓடும், ஆனால் அந்த படத்துடைய கதை என்ன எதிராக எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்கிறேன், ஆனால் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது, ஒரே தீபாவளி 3 படம் சார், ரமணாவும் ஓடும்,
வில்லனும் ஓடும், பகவதியும் ஓடும் சார். நான் கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன். மூணு ஜோனரில் இருக்க படம் அப்படின்னு. ரிலீஸ் ஆன அன்னைக்கு மறுநாள் எனக்கு திருப்பூர் சுப்ரமணியம் சார் ஃபோன் பண்ணார். அதுதான் எனக்கு அந்த படத்துக்கு கிடைச்ச உண்மையான ரிப்போர்ட்டு சார். திருப்பூர் சுப்ரமணியம் சார் ஃபோன் பண்ணி, தம்பி படம் சூப்பர், படம் கமர்ஷியல் நல்ல ஹிட்டு, இதுக்கு ஈக்குவலாக வில்லன் ஹிட்டு, இதுக்கு ஈக்குவலாக ரமணா ஹிட்டு, மூணு கேடரில் அமைஞ்சிச்சு. இந்த தீபாவளி மாதிரி இனிமேல் தமிழ் சினிமாவில் ஒரு தீபாவளி அமைறது கஷ்டம். ரிலீஸ் ஆன 3 படம் ஓடுறது உண்மை சார். அதுக்கப்புறம் தமிழ் சினிமா நீங்கள் எத்தனை தீபாவளி எடுத்து பார்த்தாலும் ரிலீஸ் ஆன 3 படம் ஓடின சரித்திரம் கிடையாது. இதில் 3மே ஈக்குவலாகவே நல்லாவே ஆடியன்ஸ்ட்டை வந்து பெருவாகிச்சு. நம்ம ஃபேன்ஸ் சைடில் கொஞ்சம் முன்ன பின்ன பேசிக்குவாங்க. விஜய் சார் ஃபேன்ஸ், அஜித் சார் ஃபேன்ஸ் முன்ன பின்ன எப்போ உள்ள வருது. ஆனால் ஒரு இயக்குனராக எனக்கு அதுக்கப்புறம் தான் சார் தம்மு குத்து டிஆர் சார் தம்மு படத்துக்காக சிம்புவை பார்க்கறதுக்காக நான் டிஆர் வீட்டுக்கு போகும்போது அவர் டி ராஜன் சார் சொல்லுவார், என்ன பகவதி அப்படிதான் கூப்பிட்டாரு. அதாவது அந்த படத்துடைய வெற்றி வந்து இன்றைக்கும் நான் வந்து வெளியூர்லாம் போனேன்னா இவ்வளோ படம் பண்ணியாச்சு சார், ஆனால் பகவதி டைரக்டர் மட்டும் சொன்னால் மட்டும்தான் எல்லோரும் சார் பகவதி டைரக்டர் அப்படி பார்ப்பாங்க. அந்த படத்துக்கு அந்த ஒரு பெரிய ரிஜிஸ்டர் வந்துருச்சு அப்படிங்கிறது வந்து என்ன எனக்கு ஒரு வருத்தம் கேட்டிங்கன்னா, நான் அதுக்கப்புறம் கிடைச்ச 2 வாய்ப்பில் ஏதோ ஒரு வாய்ப்பை பயன்படுத்தியிருந்துருக்கணும். விஜய் சார் கூட நான் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கு அப்படி 2 வாய்ப்பு மிஸ் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட் அண்ட் லீஸ்ட் எனக்கு போக்கிரி நான் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு நியூஸ் வந்தது சார். ஒரு தயாரிப்பாளர் எனக்கு ஃபோன் பண்ணி, போக்கிரிக்கு நீயும் லிஸ்ட்டில் இருக்கிற ரெடியாக இருந்தீங்களா எனக்கு வந்து பேசினாங்க, நான் பண்ணல. அப்படியா? எனக்கு பேசலை, உங்களுக்கு பேசியிருக்காங்களா? எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி பகவதி போக்கிரி படம் பண்ணுற லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்குது. கடைசியில் பார்த்தா நீங்களும் பண்ண நானும் பண்ணல, கடைசியில் புரோதவா டிக்கெட் அடிச்சிருக்கேன். அது அங்கே வந்து அந்த ஒரு படம் ஒன்று தெலுங்கு படம் ஒன்று ஓடி இருந்ததில்ல சார், அதெல்லாம் அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆனால் வந்து ரொம்ப ரேராக அங்கங்கே விஜய் சாரை பார்ப்பேன். அப்புறம் அங்கே அடுத்து ரிலீஸ் ஆக ஏதோ ஒரு படம் பிரிவுக்கு வந்திருந்தார். அப்போல்லாம் போக்கு ரிலீஸே பெரிய ரிலீஸ் ரேஞ்சில் இருக்காரா. அதனால் நான் வந்து கிட்ட போய் சார் உனக்குன்னா ஏதோ கொஞ்சம் வெளியிடமாக இருக்குன்ட்டு நான் கொஞ்சம் தள்ளி டிஸ்டன்ஸில் நிற்கிறேன். அவர் எப்படி எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு நீ பார்க்கும்போது நான் வணக்கம் சார் அப்படின்னு, ஹலோ இன்னும் நடிகை ஆகிட்டீங்க போல இருக்கு அப்படின்ட்டு. இல்லை சார் அது படத்தை அடிச்சுட்டு நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். அதுதான் நான் விஜய் சார்கிட்ட வந்து கடைசியாக பேசினது. அதுக்கப்புறம் ஒரு நம்ம சங்கம் சார்பாக ஒரு மீட்டிங் நடந்தது, அந்த ஸ்டேஜில் பார்த்தேன் அவரை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி தான் அவர் அடுத்து முதல்வர் ரேஞ்சில் இன்றைக்கி அடுத்த முதல்வர் வேட்பாளரை அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு இன்னொரு சிறப்பு, விஜய் சாரை ஃபஸ்ட்டு ஆக்ஷன் ஹீரோ ஆக்குனீங்களோ அது ஒரு சிறப்பு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒரு வாழ்க்கை பயணங்கிறது பெரும் பயணம் அது. ஆனால் உங்களுடைய படம் தான் லாஸ்ட்டுங்கிறது அது 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 சரித்திரத்தில் அது ஒரு பதிவு தானே. அது எப்படி பராசக்தி ஒரு பதிவோ அது மாதிரி நடிகர் சிவாஜி கணேசன் அந்த எப்படி கதை சொல்ல போனீங்க அந்த அனுபவம்? அது வந்து சார் முன்னாடி பார்த்தீங்கன்னா சாந்தி தேட்டரில், அப்போ சாந்தி தேட்டர் இருந்துச்சு. சாந்தி தேட்டரில் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா சிவாஜி சார் நடித்த படங்கள் லிஸ்ட்டு ஒரு ஊசியாக போட்டிருப்பாங்க. 175வது அவன் தான் மனிதன் அப்படின்லாம் லிஸ்ட் இருக்கும். அதை பார்த்துட்டு இருக்கும்போது நான் யோசிப்பேன், இந்த லிஸ்ட்டில் நம்ம படம் வருவா அப்படி யோசிச்சுட்டு இதெல்லாம் நமக்கு எங்கே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு சாந்தி தேட்டரில் படம்லாம் பார்த்து வந்திருக்கேன் சார். நான் அந்த கதை பண்ணி முடிக்கும்போது அப்போ அந்த கேரக்டருக்கு வந்து தாத்தா கேரக்டர், தாத்தாக்கும் பேரனுக்கும் உள்ள ஒரு பாண்டிங் வச்சா அந்த கதை. அந்த தாத்தா கேரக்டருக்கு யாரை போடலாம் அப்படின்னு டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு சிவாஜி சார் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னோடனே எல்லோரும் சூப்பர்னாங்க. நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஜெர்க்கு, சிவாஜி சார் வச்சு நாம டைரக்ட் பண்ணுறதா அப்படின்னு என்ன பண்ணேன், இல்லை அதெல்லாம் பெரிய பட்ஜெட்டாக இருக்கும், வேணாம் நம்ம வந்து விசு போயிடுவோம் அப்படின்னு வேறு ஆப்ஷன் கொடுக்குறேன். பசங்க விடாப்படியா எல்லாம் நம்ம டீம் டிஸ்கஷன் டீம் விடாப்படியா சார் சிவாஜி சார் ரொம்ப நல்லாயிருக்கும் சார், பெரிய லெவலில் இருக்கும் சார் அப்படின்றாங்க. சரி அப்ரோச் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு எடிட்டரை பிடிச்சி டைரக்டர் சி ராஜேந்தர் மூலமாக நான் வந்து அப்பாயின்மெண்ட்டு கேட்குறேன். அப்பாயின்மெண்ட் கிடச்சிருச்சு. இப்போ கதை சொல்லுறதுக்கு என்னைய வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ ஜிகே ரெட்டி சார் தான் ப்ரொடியூசரு, விஷால் அப்பா ஜிகே ரெட்டி சார் தான் ப்ரொடியூசரு, அவங்க அண்ணன் தான் ஹீரோவை நடிக்கிறார். ஸோ வாங்கன்ட்டாங்க. நம்ம விஜய் ரெட்டி சாரும் சந்தோஷமாக போங்க, கதையை சூப்பராக சொல்லிடுங்க, ஓகேண்ணா நமக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டார். ஸோ எங்கள் அப்பா சிவாஜி சாருடைய பெரிய ஃபேனு. அது என் மைண்டில் ஓடுது. நம்ம சிவாஜி சார் வீட்டுக்குள்ளே போகிறோம், உள்ள வாசலில் போய் இறங்கி நிற்கிறேன் சார். எனக்கு அப்படி பார்த்த உடனே திரிசூலம், அண்ணன் ஒரு கோயில் இதெல்லாம் ஓடுது. ஏன்னா அதில் அந்த வீடு வரும். திரிசூலம் அந்த 2 யானை தந்தம் வச்சது இல்லையா, அது வருது. அதை பார்த்த உடனே எனக்கு ஜெர்க்கடிக்குது. நம்ம படம்
தேட்டரில் உட்காந்து பார்த்த படத்தை வீட்டுக்குள்ளே சிவாஜி சார் வீட்டுக்குள்ளே போகிறோமா அப்படின்னு எனக்கு அப்படியே உள்ளே போனோன்னே அப்படி லெஃப்ட்டில் போங்க மேலே போங்க மாடின்றாங்க. லெஃப்ட்டில் அவர் எனக்கு முன்னாடி சிவராஜ் சார் போயிட்டுருக்கார், பின்னாடி நான் போகிறேன். போய் வராண்டாவில் போயிட்டுருக்கேன். திடீர்னு யார் அப்படி சவுண்டு சிவாஜி சார் வாய்ஸ் கட்டுச்சு. இந்த வாய்ஸை கட்டினா எனக்கு கை கால்லாம் ஒரு உதற ஆரம்பிச்சிச்சு. ஐயோ நம்ம தப்புன்ட்டோமோ வந்துருக்கூடாதுன்ற அளவுக்கு அது தோணிடுச்சு. அதே உள்ளே போனால் சிவாஜி சார் உட்காந்துருக்காரு சார், அப்படி சிங்க மாதிரி உட்காந்துருக்காரு. நான் போனோன்னா சிவராஜ் சார் இவர் தான் டைரக்டர் அப்படின்னு. ஓ நீ தானப்பா? ஆமாம். என்னை வச்சு நீ என்ன கதை பண்ண போகிற, என்னை வச்சு என்ன படம் பண்ண போகிற, எனக்குன்னா அவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குதா என்ன அப்படின்றது என்கிட்ட. நான் சொன்னேன் இல்லைப்பா இந்த கதைக்கு மார்க்கெட் இருக்குது, மார்க்கெட்டில் பிஸ்னஸ் அதுவும் தயாரிப்பாளரோட சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த கதைக்கு நீங்கள் சரியாக இருப்பீங்கன்னு தோணுச்சு. நான் சொன்னேன், வந்துட்டேன். அது முன்னாடி நான் உங்கள் படங்கள்லாம் பார்த்துருக்கேன், ரசிச்சிருக்கேன். திருச்சூரத்தில் ஒரு சீனு, தெய்வமானந்த ஒரு சீன்லாம் அங்கேயே எடுத்து விடுறேன். உடனே அப்படி சீவராஜன் நான் பார்த்தாரு. பார்த்துட்டு ஒரு சின்ன ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு உட்காருங்க அப்படின்னாரு. கதை சொல்லுங்கள், கதை சொல்லுங்கள், கதை சொல்கிறேன், கதை கேட்போமா அப்படின்னாரு. கேட்கலாம், உட்காருங்க அப்படின்னாரு. நான் டபக்குன்னு கீழே உட்காந்துட்டேன். கீழே உட்காந்தோடனே அவர் வந்து என்கிட்ட சேரில் உட்காருங்க, என்ன கீழே உட்காடுறீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் இல்லைப்பா நான் வந்து எங்கள் ஊரில் வந்து தேட்டரில் பெஞ்சு டீக்கில் உட்காந்து இப்படி தான் பார்த்துருக்கேன் உங்களை. இப்போ உங்களுக்கு ஈக்குவலாக உட்காந்து சொன்னால் எனக்கு கதை வராது. நான் கீழே இருந்து சொன்னால் உங்களை அப்படி பார்த்துட்டே கதை சொல்லிடுவேன். உண்மையிலே சொல்கிறேன் சார், எனக்கு அவரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுலாம் சொல்ல, என் மனசில் அன்றைக்கி அப்படி தான் அவர் கூட ஈக்குவலாக உட்காந்து கதை சொல்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லைன்னு என் மனசுலேயே தோணுதால நான் கீழே உட்காந்துக்கிறேன். டேரக்டர் கீழே உட்கார வச்சு கதை கேட்டாருன்னு என்னையும் தப்பாக சொல்ல போகிறாங்க அப்படின்னு. நான் சொன்னேன் இல்லைப்பா நான் தான் விரும்பி உட்காடுறேன், எனக்கு இது கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னு. சரி ஓகே சொல்லு, இன்டர்வல் வரைக்கும் சொல்லு, அதுக்கப்புறம் காஃபி சாப்பிட்டு பேலன்ஸை கேட்போம். சரிப்பா அப்படின்ட்டு கதையை சொல்லலாம். சிவராஜ் சார் உட்காந்துருக்காரு. ஃபுல் கதையை சொல்லிட்டேன் சார், கேட்பே விடலை. அவரும் இன்டர்வலில் காஃபி ஈஃபின்னு கேட்கவே இல்லை. ஃபுல் கதை கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் சொல்லி முடிச்சிட்டேன். 1.5 மணி நேரம் அப்படியே கேட்டுகிட்டே இருந்தேன். நான் அப்படி உட்காந்து சொல்லிட்டு இருந்தேன். சொல்லி முடிச்சோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கதை என்ன வச்சு பண்ணியிருக்கியாப்பா, தாங்குமா அப்படின்னாரு. இல்லைப்பா தாங்கும் அப்படின்னு. சரி ஓகே என்ன சிவி அப்படின்னாரு. ஓகே கதை சொல்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டார், இவன் இருக்கலாமா, இவன் டைரக்டர் அப்புறம் கதையை திருட்டு வச்சுட்டா சொல்லக்கூடாது அப்படின்னாரு. இல்லைப்பா அவர் வந்து பெரிய டைரக்டர், அவர் படம்லாம் பார்த்துருக்காரு, ராஜா, அவருக்கு லிஸ்ட் எடுத்து விட்டேன். அதனால் அதெல்லாம் நீங்களாம் லெஜெண்டுப்பா, நம்ம கூட உட்காந்து கதை சொல்கிறேன் பெரிய விஷயம்ன்ட்டேன். ஆனால் ஓகேடா மற்றதை பேசிக்கோன்ட்டு என்னைய அனுப்பிட்டார். நான் வந்துட்டேன். மறுநாள் சிவராஜன் சார் ஃபோன் பண்ணுறாரு சார். ஃபோன் பண்ணி சார் நேற்று நான் கதையை கேட்டேன், நைட் எனக்கு தூக்கமே வரல, செமையாக இருக்குது சார், இந்த கதையை நீங்கள் வந்து சிவாஜி சார் ஓகே சொல்லிட்டாரு, அந்த பேரன் கேட்டிருக்கு அஜித் சாரை போடுங்க, நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அஜித் சார் சிவாஜி சார் ஒன்ஸ் மோர் இப்போ விஜய்க்கு ரிலீஸ் ஆயிருக்கு, நீங்கள் பண்ணுறப்போ இப்போ அஜித் சிவாஜிங்க புது காம்பினேஷன், நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன் சார், சூப்பராக வரும் அப்படின்னாரு. நான் தான் சார் என்ன சொல்லிட்டேனா சார், இல்லை அதாவது இப்போ தோணுது, அப்பா ஏதோ படத்தை சொல்கிற மாதிரி இப்போ தெரியுது, அப்போ தெரியலன்ற மாதிரி சிம்பு ஒரு படத்தை சொல்கிற மாதிரி. நான் என்ன பண்ணேன்னா, இல்லை சார் நான் வந்து ஜே.கே. ரெட்டி சார் கமிட் பண்ணி வச்சுருக்கிறாருன்றக்காக தான் இந்த கதை சிவாஜி சார் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடச்சிது. அதுவும் சிவாஜி சார் கேட்குற சம்பளத்தை கொடுத்து நான் படம் பண்ணுறேன்னு ஜே.கே. ரெட்டி சார் அனுப்பி வச்சுருக்காரு. இப்போ கதை பிடிச்சிச்சு சிவாஜி சாருக்கு அப்படின்னோன்னா நான் டக்குன்னு மாறிட்டா அது தொழில் திறமை இல்லை சார், நல்லா இருக்காது சார் அப்படின்னு. ஓகே நான் வந்து இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் பண்ணுறா தான் நான் நீங்கள் என்ன அட்வான்ஸ் வாங்கிங்களோ டிஸ்கஷன் என்ன செலவாச்சோ அதெல்லாம் ஜே.கே. ரெட்டி சார்ட்ட கொடுத்துட்டு இந்த படத்தை நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன்னு நான் கேட்டேன். சரி டேரக்டர் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா பரவாயில்ல, அப்பாட்ட நான் இதை மற்றதெல்லாம் நான் பண்ணி கொடுத்துருந்தேன்னு சொல்லி அவர் அதுக்கப்புறம் எந்த கல்மிஷமோ எதுவுமே இல்லாமல் எனக்கு பண்ணி கொடுத்தாரோ. அப்படி தான் அந்த படம் வந்துச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து யோசித்தேன் நம்ம ஒருவேளை பண்ணியிருந்துருக்கலாவோ, பண்ணியிருந்தா அந்த அதுக்கப்புறம் கூட இந்த படத்தை பண்ணியிருந்தா விஜய் அஜித் இந்த பக்கம் அப்படி பண்ணிட்டு நான் அஜித் சார் வச்சு படம் பண்ணல, அது ஒரு வாய்ப்பு முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்துருக்கலாம், இதே ஜே.கே. ரெட்டி சாருக்கு ஒரு பையன் வச்சு வேற ஒரு கதையை பண்ணியிருந்துருக்கலாம். அந்த நேரத்தில் தோணலை. அப்போ வந்து அட்லீஸ்ட் ஜே.கே. ரெட்டி சார்ட்ட போய் இதை டிஸ்கஸாக பண்ணியிருந்துருக்கலாம். சார் இப்படி ஆஃபர் வருது என்ன சார் பண்ணலான்னு நமக்கு அப்போ தோணலை. அதுக்கு கொஞ்சம் லேட்டாக வருமா அப்படி பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்னா. ஆனால் பண்ணியிருந்தா அந்த காம்போவும் கிடச்சிருக்கு சார். இந்த காம்போ நடக்கவே இல்லை, கடைசியில் இந்த காம்போ நடக்கலை, எல்லாம் அந்த காம்போ நடந்திருக்கும். ஸோ இது வந்து அந்த பூப்பு இருக்குது. அதேமாதிரி சார் அந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆகுது. ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆகுதுன்னா சிவாஜி சார் வந்து படத்தை பார்க்குறாரு.
படம் பார்க்குறாரு. படம் பார்த்துட்டு அந்த படத்தில் வந்துட்டு என்ன, சிவாஜி சாரை வந்து ஹீரோ வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே நக்கலாக வசனங்கள்லாம் இருக்கும். அது வந்து சிவாஜி சாருக்கு தெரியாது நான் எடுக்கிறப்போ. படமாக பார்க்கதான் தெரியும். இந்த 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 வயசான ஒரு தொந்தரவு தாங்க முடியல இப்படிலாம் டைலாக் இருக்கும். அது சிவாஜி சாருக்கு தெரியாது, படமாக பார்த்தா தெரியும், எடுக்கிறப்ப தெரியாது. ஸோ படம் பார்க்கும்போது எனக்கு உள்ளுக்குள்ள படம் பார்த்து இருந்தா வச்சு ஓவராக நக்கல் பண்ணியிருக்கேன், அந்த பையனை வச்சு சொல்லிடுவாரோன்னு பயம் வேறு எனக்கு. ஆனால் படம் பார்த்து வெளியே வந்தார், என்னை பார்த்தாரு, போய் கார் ஏறிட்டார், ஒன்றுமே சொல்ல. என்ன எதுவுமே சொல்லாமல் போகிறேன். கொஞ்சம் கொஞ்சம் டிரைவர் ஓடி வந்தாங்க. அவங்க டிரைவர் ஓடி வந்து சொன்னாங்க, உங்களை அப்பா நாளைக்கு வீட்டுக்கு வர சொன்னாங்க. மறுநாள் அன்னை இல்லத்துக்கு போனேன். சிவாஜி சார் உட்காந்து, நேற்று படம் பாட்டு வந்தோம்ப்பா, நேற்று டைனிங் டேபிளில் ஃபுல்லாக உங்கள் படத்தை பற்றி தான் பேச்சு, சூப்பராக பண்ணியிருக்கடா, எனக்கு நீ எடுக்கிறப்ப எனக்கு என்னமே தெரில, படமாக பார்க்குற ரொம்ப நல்லா பண்ணியிருக்க, நீ என்ன பண்ணு சிவாஜி ஃபிலிம்ஸ்க்கு ஒரு படம் பண்ணு அப்படின்னாரு சார். அவங்க எனக்கு அப்படி பெரிய அவார்டு கிடைச்ச மாதிரி இருக்குது. சரிங்கப்பா சரிங்கப்பா, என்ன ஓகே தானே? ஓகே, ஒரு சம்பளம் என்ன, நீ என்ன வாங்குவே அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ போய் ராம்குமார் இருக்காப்புல ராயப்பட்ட ஆஃபீஸில் போய் பேசிக்கோ, இங்கேருந்து நேரம் அங்கே போ அப்படின்ட்டாரு. அவர் வீட்டில் நேரம் ராயப்பட்ட சிவாஜி ப்ரொடக்ஷனுக்கு போகிறேன் சார். போனால் ராம்குமார் சார் உட்காந்துருக்காரு. ராம்குமார் சார் அப்பா சொன்னாங்க, அப்பா யாருமே இவ்வளோ இதானால அவங்கள ரொம்ப பண்ணாங்க, ஒரு பிரபுவையும் அப்பாவையும் வச்சு நீங்கள் ஒரு கதை சொல்லுங்கள் அப்படின்னாரு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திருக்கீங்களா சார்? அங்கே வாய்க்கொழுப்பு அங்கே வந்துட்டுல அப்படியே வந்துட்டு, சார் நான் வந்து கதை ரெடி பண்ணிட்டு வரேன் சார், ஏன்னா சிவாஜி சாருக்கும் அவருக்கும் ஒரு கதை ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு ஆக்ஷன் கதையை பண்ணிட்டு போய் சொல்கிறேன். இப்போ ராம்குமார் சார் சொன்னார், என்ன அப்பா ஒரு ஃபேமிலி கதையை எதிர்பார்க்குறேன் உங்ககிட்ட, நீங்கள் ஃபேமிலி ஸ்டோரி தான் பண்ணியிருக்கீங்க, ஒரு ஃபேமிலி கதையை எதிர்பார்க்குறாங்க, நீங்கள் என்னங்க ஆக்ஷன் கதையை, ப்ரொஃபஸருக்கு ஆக்ஷனு, இவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அது மாதிரி ஒரு கதை ஏதோ. உடனே இவர் வந்து இல்லை நீங்கள் ஃபேமிலி கதையாக சொல்லுங்கன்னாரு. நான் சொன்னேன், இல்லை சார் இப்போ தான் ஒரு ஃபேமிலி பண்ணியிருக்கேன், இமீடியட்டாக நான் அடுத்து ஃபேமிலி பண்ண விரும்பலை. அங்கே வாய்க்கொழுப்பு இப்போ யோசித்தா அன்றைக்கி ஒரு கதை பண்ணியிருக்கலாம், நம்ம பிரபு சார் சிவாஜி ப்ரொடக்ஷன் படம் பண்ணியிருப்போம். அது என்னென்னா அந்த நேரத்தில் நமக்கு தோணக்கூடிய விஷயங்கள் ரைட்டாக தப்பான கூட நம்ம வந்து இல்லாமல் நம்ம டக்கு டக்குன்னு டிசிஷன் எடுத்து அந்த 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 இடம் ரெண்டு தான் சார். சினிமாவில் சில வாய்ப்பு இழக்கிறதுக்கும் வெட்டி தக்க வைக்கிற 2 விஷயம் தான். ஒன்று அறிவாளி ஜெயிக்கிறதுக்கு, தக்க வைக்கிறது புத்திசாலி. அறிவாளியாக இருக்கிறவங்க சில நேரத்துக்கு புத்திசாலி இருக்க மாட்டாங்க. அந்த மிஸ்ஸிங் தான் உங்களுக்கு 2 மூணு நடந்திருக்கு. நீங்கள் அறிவாளி இருந்திருக்கீங்க, ஆனால் புத்திசாலி இல்லை. அது எனக்கு பின்னாடி ஒரு நாள் விவேக் சார் சொன்னார். விவேக் சாரோட ஒர்க் பண்ணும்போது அவர் ஒரு நாள் சொன்னார், வெங்கடேஷ் சார் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, அது வேண்டாம், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க. 2 வித்தியாசம் இருக்குது, ஹார்ட் ஒர்க்குக்கும் ஸ்மார்ட் ஒர்க்குக்கும். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, இன்னைக்கு தேவை ஸ்மார்ட் ஒர்க்கு அப்படின்னாரு. அது 100% உண்மையான வார்த்தைங்கிறது. அவர் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஒரு நாள் சொன்னார், நீங்கள் கூப்பிட்டு அந்த ஆமாம்ல அப்படின்னு. அதான் நம்ம அந்த இடத்துல ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணாமல் நம்ம வெறும் ஹார்ட் ஒர்க் மேலேயே இப்படி பண்ணால் சரியாக அங்கங்கே சில விஷயங்கள். அதுதான் சார் இன்றைக்கி கார்பரேட் கம்பெனியை பண்ணுறது. நம்ம கார்பரேட் கம்பெனி சினிமாக்குள்ள வந்துச்சு, கார்பரேட் கம்பெனி சினிமா கையில் எடுத்துட்டாங்க சொல்கிறோமே, கார்பரேட் கம்பெனி அத்தனை பேருமே ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிட்டு வராங்க சார். கபடி விளையாடுறது தேசம் இருக்குல்ல, நீ கபடி விளையாடுறீங்க, அவங்க செஸ் விளையாடுறாங்க. இன்னொரு விஷயம் சார், அதாவது வந்து எப்படி சொல்கிறதுனா, உங்களை வேலையை விட்டு போ அப்படின்னா நம்ம நிறைய பேர் முதலாளிகள் சொல்லி பார்த்துருப்போம். கார்பரேட் கம்பெனி கவனித்து பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு போக சொல்ல மாட்டாங்க, வேலையை விட்டுட்டு உங்களை போக வைப்பாங்க. நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா கார்பரேட் கம்பெனி எல்லாருமே இந்த டெக்னிக்காக ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா நான் ஒரு சில கார்பரேட் கம்பெனியில் வந்து ஒரு சில இது போகும்போது தெரிய வந்துச்சு எனக்கு, அப்சர்வ் பண்ணுறப்போ, ஓஹோ இவங்க அது வந்து இவங்க வந்து நம்ம வந்து நம்ம அந்த காலத்தில் முதலாளிங்க இல்லை ப்ரொடியூசர்லாம் இது தம்பி சரி நீ செட்டாம்பட்டி கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அவங்க கிளம்ப வைப்பாங்க, அதுக்கு தக்கன உங்களை ப்ளே பண்ண வச்சு, பேச வச்சு, ப்ரொவோக் பண்ண வச்சு. ஸ்மார்ட் ஒர்க்கு தான் அந்த ஸ்மார்ட் ஒர்க். நமக்கு அந்த ஸ்மார்ட் ஒர்க் தெரியாது. இன்னொரு விஷயம் சார், இந்த ஸ்மார்ட்டுங்கிறதும் சரி ஹார்ட் ஒர்க்குங்க சரி, அது இயல்பாக வர வேண்டிய விஷயம். நம்ம அதை ஏற்படுத்திக்க முடியாது. பிளட் குணம் எல்லாமே இருக்குது, கடந்தது பாதைகள், கரெக்ட், அனுபவம் இருக்குது. அந்த சாந்தியர்கள் கடைசி பேர் வந்துச்சா? ஆமாம் சார். அதுக்கப்புறம் இப்போ தேட்டர் விற்கிற வரைக்கும் அதில் வந்து நம்பர் 1 பராசக்தி இருக்கும், கடைசி பார்த்தா சிவாஜி சார் பூப்பொறிக்க வருகிறோன்னு இருக்கும். ஆக்சுவலி வந்து சார் கொஞ்சம் டைம் ஆயிருந்துச்சு. என் படம் முந்தி இருந்தால் படையப்பா தான் பின்னாடி வந்திருக்கும். என் படம் காப்பிலாம் ரெடி ஆயிடுச்சு. நீ ஃபேஸ் ஹீரோ சிவாஜி சார் நடிச்சிருக்கிறதால பிஸ்னஸ் டிலே ஆச்சு. அங்கே ரஜினி சார் இவர் சிவாஜி சார்னா அது படையப்பா பிஸ்னஸ் ஆகி அது முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் படையப்பாக்கு முன்னாடி சிவாஜி சார் கமிட் ஆன படம் பூப்பொறிக்க வருகிறோம். எனக்கு மிகப்பெரிய வெற்றினா சார், நம்ம டைரக்டர் இவர் ராகவேந்திராவுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, தெலுங்கு பெரிய டைரக்டர். அவர் இந்த படத்தோட ரைட்ஸை வாங்கி தெலுங்கில் வந்து பெல்லி பந்தடி அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு, தெலுங்கில் வந்து நாகார்ஜுனுடைய அக்கா பையன்
அவரை ஹீரோவை போட்டு நாகார்ஜுனா அது நாகார்ஜுனா இவர் நாகேஸ்வரராவும் நாகார்ஜுனாவுடைய அக்கா பையன் சுமந்த்னு பேர், அவரையும் வச்சு பெள்ளி பந்தலின்னு அங்கே ரீமேக் பண்ணார். என்னுடைய படம் வந்து ஒரு வேற்றுமொழியில் ரீமேக் ஆன ஒரு படமும் அந்த படம் ஒன்று, அதுவும் அந்த படத்துக்கு ஒரு பேர். ராகவேந்திரா சார் வந்து தெலுங்கில் நம்ம படத்தை ரீமேக் பண்ணுறாருன்னா எனக்கு ஒரே சந்தோஷம். ஆனால் அந்த படத்தை வந்து ரிலீஸ் அப்போ இங்கே அப்போ மாதிரி அப்போ சென்னையில் ப்ரிவியூலாம் போடல. நான் அந்த படம் பார்க்க நீங்கள் வந்து திருப்பதி கிளம்பி போய் ரிலீஸ் அன்றைக்கி திருப்பதியில் அந்த படத்தை பார்த்து வந்தேன். என் படம் ரீமேக் அப்படி திருப்பதியில் போய் பார்த்து சந்தோஷம் தானே. திருப்பதியில் போய் அந்த படத்தை பார்த்து வந்தேன், வெள்ளி பந்தடி அந்த படத்தை. ஸோ அந்த காலத்தில் வந்து நாகார்ஜுன் சார் வந்து நாகேஸ்வரா வந்து தெலுங்கில் பண்ணுற படங்களை வந்து தமிழில் சிவாஜி சார் பண்ணுவார், சிவாஜி சார் தமிழில் பண்ணுற படங்களை தெலுங்கில் நாகேஸ்வரா பண்ணுவார். அதுக்கு நிகழ்ந்த இறுதி நிகழ்வும் இந்த படம் தான். உங்களோட ட்ராவல் சரத்குமார் ஒரு படங்களை சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் நடிகராக பண்ண இந்த ஜெனரேஷன் பார்க்குதில்ல, நீங்கள் இயக்குனர் படங்கள் நடித்த நடிகர்கள் அப்படியே ஒரு ஆர்டர் சொல்லிடுங்க. நடிகர்கள் ஆர்டர் சொன்னால் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு சரத்குமார் சார் முதல் படம். அது அடுத்தது இமீடியட்டாக விஜய் மகாபிரபு, அடுத்தது விஜய் சார் வச்சு செல்வா, மறுபடியும் விஜய் சார் வச்சு நிலாவேவா, அப்புறம் சிவாஜி சார் விக்கி காம்பினேஷனில் பூப்பறிக்க வருகிறோம். அதுக்கப்புறம் சாக்லேட் பிரசாந்த் கூட. இப்போ சாக்லேட் முடிஞ்சோடனே மீண்டும் தலைவரோட பகவதி, அப்புறம் பகவதி முடிஞ்சோடனே சிம்பு கூட தம்மு, கண்டினியூஸாக சிம்பு கூட குத்து முடிஞ்சதுக்கப்புறம் நேராக திரும்பவும் சரத் சாரோட இணைஞ்சு தான் ஏய், திரும்பவும் அப்படியே சாரை சேர்ந்து சாணக்கியா முடிஞ்சோன்னா முதல் டைமாக போய் அர்ஜுன் சாரோட காம்பினேஷன் தான் வாத்தியார் படம் ஒரு பண்ணேன். அப்புறம் வாத்தியார் முடிஞ்ச பேக்கரி காமெடி அதுலையா எது வாத்தியார் இல்லையா என்ன காமெடி? பேக்கரி காமெடி வந்து மருதமலை. வாத்தியார் காமெடி வந்து அது வந்து இது பேர் என்னது, அந்த அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அதெல்லாம் அந்த படத்தில் உள்ள வாத்தியார். அதுக்கப்புறம் சுந்தர்சி சார் கூட ஒரு படம் பண்ணேன், வாடான ஒரு படம் பண்ணேன். அப்புறம் மீண்டும் அர்ஜுன் சார் கூட வந்து துரை, வல்லக்கோட்டை, அப்புறம் அருண் விஜய் கூட மலமலை, மாஞ்சாவேலு அதெல்லாம் பண்ணேன். இப்போ 10-12 ஆர்டிஸ்ட்டு 12 ஹீரோஸ் கூட பண்ணேன். 24 படம்ங்கிறது நிறைவாயிருக்கு. இன்னும் 25 ஒன்று இருக்குது அடுத்த படம் அதுதான் இப்போ வர வேண்டியது. நீங்கள் ஆக்ஷன் ஹீரோ வச்சு கமர்ஷியல் படம் பண்ணும்போது ரஜினி சார் பார்வை கொஞ்சம் விழும், அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? இல்லை சார், நான் ட்ரை பண்ணேன். நான் ரஜினி சாரை இப்போ வந்துச்சு கதை சொல்கிறதுக்கு 3 தடவை ட்ரை பண்ணேன். 3 தடவை அது என்னன்னு தெரில, ஒருவேளை நான் பிடிச்ச சேனல் தப்பா, எந்த சேனல் வழியாக போய் அவர் பிடிக்கிறது போன சேனல் தப்பா, இல்லை ரஜினி சார் பிஸியாக இருந்தான்னு தெரில, நான் அவருக்கு கதை சொல்ல வாய்ப்பே கிடைக்கல. அதில் ஒரு கதையை தான் அப்படி இப்படின்னு ஆல்டர் பண்ணி பகவதின்னு பண்ணிட்டேன் விஜய் சாரை வச்சு. அது அண்ணாமலையோடைய ஸ்டைல் நிறையா இருக்கும். ஆமாம், அது வந்து அவர் ரஜினி சாருக்குன்னே அந்த கதையை பண்ணி இந்த அண்ணன் தம்பி அவர் பண்ண சென்டிமெண்ட் கதையில் இது ஒரு வித்தியாசமாக இருக்கும் ரஜினிக்குன்னு பண்ணேன். அதுக்கப்புறம் வரலன்னா அப்படியே மாற்றி கீற்றி அப்புறம் சரசருக்கு அதே கதையை பண்ணலாமெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா தான் நம்மளை வச்சுட்டு பண்ணிட்டேன் பகவதின்னு. அதுக்கப்புறம் மீண்டும் வந்துட்டு என்ன எப்படி சொல்கிறது, ஒரு கதை ஒன்று பண்ணிவிட்டு இது ரஜினி சார் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சாருக்கு ட்ரை பண்ணேன். இப்போ ரீச் ஆகவே இல்லை. அதுக்கு அந்த கதையை வந்து வேறு எந்த ஹீரோக்கும் ஆல்டரும் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து மாசின் உச்சம். ஒரு இப்போ பாலையா பண்ணிகிட்டு இருக்கிறார் இல்லையா, அந்த ரேஞ்சுக்கு பாலகிருஷ்ணன் சார் கதை மாதிரி ஒரு கதை அது. அப்புறம் சரி அது அப்படியே அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே தூக்கி வச்சுட்டேன், அது பண்ணவே இல்லை, அப்படியே வச்சுட்டேன். இது வந்து ரஜினி சார் 3 தடவை ட்ரை பண்ணி ஆனது. ஆனால் அவர் நேரில் சந்திச்சது பகவதி செட்டுக்கு வரும்போது தான் பார்த்தேன். ஃபேமஸ் ஸ்டைல் இல்லையா, அதில் தான் பார்த்தது அவர். அப்போ கூட அவர்கிட்ட சொல்ல சார் உங்களை நான் ட்ரை பண்ணியிருக்கேன், உங்களை அப்போ அதில் ஒரு நார்மலாக ஒரு ஹாய் சார் வணக்கம் சார்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்து. ஓகே சார். ஓகே சார். ஆமாம், ஒரு 24 படம் பண்ணிட்டிய. அடுத்து சில்வர் ஜூப்ளி படம் 25வது படம் பண்ணி இயக்குனராக திரும்ப மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கணும். அதுக்கு திரும்ப நேர் சார்பாகவும் எங்கள் இயக்குனர் நான் கூட உங்களை மாதிரி நிறைய இயக்குனர் இங்கே இருக்காங்க, எல்லா சார்பும் வாழ்த்துக்கிறேன் சார். நன்றி சார். உங்களோட வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணதில் என்னென்னா நிறைய நம்ம இவ்வளோ பாதையில் கடந்து வந்துருப்பான்னு எனக்கே அது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணது. தவிர 25ஆம் படத்துக்கு ஒரு இயக்குனராக நீங்கள் வாழ்த்தினது, அப்புறம் வந்து நிகழ்ச்சியை பார்த்து நம்மளுடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். வணக்கம் சார். ஓகே நேர்களே, அடுத்த வாரம் இன்னொரு பிரபலத்தை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.